கதிர், கதிர், டேய் கதிர், டேய் எழுந்துடுறா. அகிலா, கதிர் எந்திரி. அகிலா, கதிர், டேய் எங்களை உன்னால நேருக்கு நேர் பார்க்க முடியல. அசிங்கமா இருக்குல்ல? அசிங்கமான ஒரு காரியத்தை எதுக்குடா பண்ற? ஆமா, இது என்ன குடிச்சிட்டு வர புது பழக்கம்? இப்போ எங்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாம பேச முடியாம நிக்கிறல்ல, ஆனா ராத்திரி போதையில அத்தை மாமா முன்னாடி நீ எவ்வளவு பேசணும்னு தெரியுமா உனக்கு? அவ்வளவு பேசிட்ட நீ. படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா கதிர்? வீட்ல திவ்யா, மதி எல்லாருமே இருக்காங்கல்ல. நீ இப்படி குடிச்சிட்டு வந்தா அவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை தாங்குவேன்னு உன் மேல அத்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா காதல் கீதல்னு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. இதுல குடி வேற இப்போ. இங்க பாரு கதிர், இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. டேய் கதிர், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அண்ணா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலிக்காக குடிச்சிட்டு வந்தேன். என்னால் சுத்தமாக முடியலண்ணா. நம்ம வீட்டில் அம்மா ஒரு பக்கம் ஏதோ டிக்டேட்டர் மாதிரி ரூல்ஸ் போடுறாங்கண்ணா. அதனால் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம்ண்ணா. என்னை பார்த்தாலே அகிலா முகத்தை திருப்பிட்டு போகிறா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டானா. நான் என்னால் எப்படின்னா அவளை மறக்க முடியும்? அவளை உண்மையாக லவ் பண்ணிட்டேனா?